சில சமயம் ஆக்சிடென்டலாக சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும். ஆனால் அது நம்ம லைஃபே மாற்றும்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி தான் ஒரு லீடர்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஜாயின் பண்ணேன். அங்கே கிடைச்ச அனுபவத்தில் தான் நான் மாண்டசரி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த இன்னைக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம கற்றல் நம்மளோட சென்சஸ் வழியாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பார்க்கறது, கேட்கறது, பேசுறது. அது போக உலகத்தில் இருக்கிற சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம உணர்றது சென்சஸ் வழியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். பார்க்கறது, நுகர்றது, ருசிக்கிறது, கேட்கறது, அப்புறம் தொடுதல் மூலமா. ஆனால் இங்கே போனதுக்கு அப்புறம் தான் இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம சென்சஸ் மூலமாக கற்றுக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். தொடுதல்லையே எடுத்துக்கிட்டோன்னா சொரன்னு இருக்கிறதும் தொடுதல் மூலமாக கற்றுக்கிறது தான். அது ரஃப் ஸ்மூத்துன்னு சொல்லுவாங்க, டாக்டைல் சென்சர். அதுவே பார்த்தோன்னா இப்போது டெம்பரேச்சர் குளிராக இருக்குது, சூடாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஸ்கின் தான் கற்றுக்கிறது. ஹேண்ட்பேக்குள்ளே ஏதாவது ஒரு சாமான் போட்டிருப்போம், அதை திறந்து கண்ணால் பார்க்காமலே கை விரலை வச்சே தேடி ஒரு சாவி எடுக்கணும்னா நம்ம கையை விட்டே நோண்டி எடுத்து கதவை திறப்போம். நல்லா கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா எங்கே ஸ்விட்ச் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி இருட்டில் கையை வச்சு நம்ம போடுவோம். ஸோ இதை ஸ்டீரியோக்னாஸ்டிக் சென்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னும் நிறையா சென்சஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ லைக் ஒரு குழந்தைங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கிறாங்கன்னா அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த சென்சஸ் தான். ஆனால் அந்த காலத்தில் இருந்த குழந்தைங்களுக்கும் இந்த காலத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் இந்த சென்சஸே பாரமாயிடுது. உதாரணத்துக்கு வாசனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த காலத்தில் என்னெல்லாம் நம்ம வாசனை பொருள்னு பார்த்துருப்போம். பெர்ஃப்யூம் தான் மேக்ஸிமம் இருக்கும். அப்புறம் பாடி ஸ்ப்ரேன்ற ஒரு கான்செப்ட் வர ஆரம்பிச்சுது. ஊதுபத்தி ஏற்றி வைப்பாங்க. ஆனால் இப்போது சென்டட் கேண்டில்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு வாசனை விஷயத்திலே எடுத்துக்கிட்டோன்னா அத்தனை விஷயங்கள் லோட் ஆகுது நம்ம பிரெயினுக்கு. அதே மாதிரி மியூசிக்னு எடுத்துக்கிட்டோன்னா எஃப்எம்ஏ அத்தனை எஃப்எம் இருக்குது. அப்புறம் ப்ளூடூத் டிவைஸை கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஐபாடு, பாட்ஸு, அது இதுன்னு என்னென்னமோ வந்துருச்சு. காதுக்குள்ளே வச்சுக்கிறோம் நம்ம. ஸோ கேட்குறதுல இவ்வளோ விஷயம். கேட்கறது இல்லைன்னா ஜஸ்ட் சவுண்ட் ஆஸ்பெக்டில் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ மியூசிக்கில் இருக்கட்டும், முன்னாடி நம்ம சவுத் இண்டியன் இளையராஜா மியூசிக்கு, விஸ்வநாதன் சார் மியூசிக்கு இதை தான் கேட்டிருந்துருப்போம். அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் வந்தார். இப்போ என்ன ஆயிடுச்சு, கொரியன் மியூசிக் கேட்குறோம். என்னென்னலாம் ஆல்பம்ஸ் இருக்கோ எல்லா ஆல்பம்ஸும் கேட்குறோம். எது என்னென்ன பார்த்தியே அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து மியூசிக்கு கேட்குற எல்லாமே கேட்குறோம். ஸோ மியூசிக்கலாகவும் இவ்வளோ சென்சரி ஓவர்லோட்ஸ் ஆகிடுது காதுக்கும். அதே மாதிரி சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டா இப்போ எவ்வளோ ஃபுட் வெரைட்டிஸ், அத்தோவா இருக்கட்டும், பீஸாவாக இருக்கட்டும், நார்த் இண்டியன் டிஷ்ஷஸாக இருக்கட்டும், எல்லாமே யூடியூப்லையா அல்லது இல்லை பண்ணி சாப்பிட்லாமா இல்லை வாங்கி சாப்பிட்லாமா, விடிய விடிய ரெஸ்டாரண்ட்டு 2 மணி 3 மணிக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்றாங்களா, இந்த மாதிரி சாப்பிட்ற விஷயத்துலையும் அவ்வளோ சென்சரி ஓவர்லோட்ஸ். கலர்ஸ் எடுத்துக்கோங்க, எவ்வளோ ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ், அத்தனை ஷேட்ஸ் இருக்குது கலர்ஸ்லேயே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஓவர்லோட்ஸ் இருக்குது. இதெல்லாத்தையும் நம்ம மூளை உள்வாங்கி, மூளையும் பரிணாம வளர்ச்சி அடையுது. நம்ம குழந்தைங்கலாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க. அடுத்த தலைமுறைகள் ஜென்சி, ஜென் ஆல்ஃபான்னு ஒரு ஸ்டேஜுக்கும் பிரெயின் ரொம்ப அட்வான்ஸ்டாக வளருது. ஆனாலும் இவ்வளோ ஓவர்லோட்ஸ் இருக்கும்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேற வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அல்லது நம்ம என்ன பேசுகிறோன்றத கூட நம்ம அதாவது பேசவே முடியாத, எழுதவே முடியாத ஒரு பர்சன்னால கூட அவங்க நினைக்கிறத எழுத்து வடிவமாக மாற்றுறதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. மூளையில் ஒரு கருவி பொருத்திருக்காங்க. அதுபடி அவங்க எண்ணங்களை கொண்டு எழுத்தா மாற்றுற அளவுக்கு நம்ம ரொம்ப வளர்ந்துட்டோம். ஆனால் சந்தோஷமா இருக்கோமா? எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? சிலர் சொல்றாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது வேஸ்ட்டு,
சிலர் சொல்கிறாங்க, நான் வீட்லேயே உட்கார வச்சு என் குழந்தைக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு டெக்னாலஜியை தான் கொடுக்குறாங்க. சிலர் மிக சரியான முறையில் அன்ஸ்கூல் பண்ணிவிட்டு குழந்தைங்களோட ப்ராப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையானதை யதார்த்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுத்தராங்க. ஸோ பல தரப்பான விஷயங்கள் நாட்டில் ஓடிட்டுருக்கு. நிறையா கன்ஃபியூஷன்ஸும் இருக்குது. ஸோ எல்லா கன்ஃபியூஷன்ஸ்க்கு நடுவில் இந்த குழந்தைங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வளரணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் பங்கு பெறுறாங்க. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்குற ஒரு சூழலே வந்து குடும்பம் தான். அந்த குடும்பத்தில் கன்ஃபியூஷன் இல்லாமல், கான்ஃப்ளிக்ட்ஸ் இல்லாமல் சந்தோஷமான ஒரு சூழலை நம்ம கொடுத்தோன்னா ஒரு டீமாக விளையாடணுமே தவிர நம்மளே ஒரு ஆப்போனண்ட்டாக இருந்துடக்கூடாது குழந்தைங்களோட சந்தோஷத்துக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அண்ட் இன்னொன்று, எல்லா குழந்தைங்களும் ஒன்று கிடையாது. அவங்க குழந்தை இப்போ அது பண்ணுது, என் குழந்தை இதுதானே பண்ணுது, அவங்க குழந்தை வேகமாக பேசுது, என் குழந்தை பேசலையே, அவங்க குழந்தைக்கு எழுத படிக்க தெரியுது, என் குழந்தைக்கு இன்னும் எழுத படிக்க தெரியலையே, அவங்க குழந்தை, நம்ம குழந்தை அப்படின்றத ஏற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ். குழந்தைகிட்டன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும், உங்கள் குழந்தைகிட்டன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும். அந்த தனித்தன்மை அந்த குழந்தை வெளிக்காட்டுது அப்படின்னா அது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அதை அக்னாலேஜ் பண்ணாதான் அந்த குழந்தையால் ஆஹா எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதை செஞ்சால் நானும் சந்தோஷமாக இருக்கேன், என் பேரண்ட்ஸும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றத அவங்க உணர ஆரம்பித்தாங்கன்னா அதில் அவங்க சந்தோஷமாக ஈடுபடுவாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம சந்தோஷமாக ஈடுபடுறோன்னு கட்டாயம் அதோட ரிசல்ட்ஸே வேறு லெவலில் இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்க சந்தோஷம்தான் உங்களுக்கு முக்கியன்றது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம், நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கல்வியோ ஒரு வேலையோ ஒரு வாழ்க்கையோ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அது நம்மளோட வாழ்க்கை, இது குழந்தையோட வாழ்க்கை. குழந்தை வாழ்க்கையாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையாக இருக்கணும். ஆனால் அந்த வாழ்க்கையில் நம்ம ஒரு குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும். அந்த குழந்தையோட ஜேர்னியில் நம்ம ஒரு கூட ட்ராவல் பண்ணுற ஒரு பேசஞ்சராக இருக்கணும். ஸோ என்னோட மென்டார் தேடியஸ் லாரன்ஸ் கேட்பார், விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், த ஜேர்னி ஆர் த டெஸ்டினேஷன் அப்படின்னு கேட்பார். பயணம் முக்கியமா அல்லது டெஸ்டினேஷன் முக்கியமா அப்படின்னு கேட்பார். நம்ம எல்லாம் வேறுபட்ட கருத்தை சொல்லுவோம். அப்போ அவர் சொல்லுவார், மோர் தென் த ஜேர்னி ஆர் த டெஸ்டினேஷன், த கம்பேனியன்ஷிப் இஸ் வெரி. அதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்கள் வளர்த்து நம்ம கூட்டு வரும்போது நம்ம ஒரு நல்ல கம்பேனியனாக இருக்கணும். அதை விட்டுட்டு நான் ஒரு கார்பெண்டர் மாதிரி ஃப்ரேம் போட்டு அந்த கண்ட்ரோலில் தான் அந்த குழந்தை இருக்கணும் அப்படின்னா சாத்தியம் இல்லை, வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு தான் ஆகிடும். ஸோ கார்பெண்டர்னு ஒன்று ஞாபகம் வந்தது. ஸோ 2 விதமான பேரண்டிங் ஸ்டைல் இருக்குது. ஒன்று கார்பெண்டர் பேரண்டிங் சொல்லுவாங்க, ஒரு சட்டம் போட்டுட்டு நீங்கள் இதை கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. இன்னொன்று கார்டனர். என்ன பண்ணுவாங்க கார்டனர், தோட்டக்காரர் என்ன பண்ணுவார், ஒரு விதைய தாட்ஸ் நல்ல விஷயங்களை ஊனுவாங்க. அந்த விதை முளைச்சி வரும்போது அந்த விதை முளைக்கிறதுக்கு உண்டான தண்ணியாக இருக்கட்டும் உரமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே சமயம் அந்த விதையை முளைச்சி வரும்போது சில கள்ளி செடியும் வரும், அது வராமல் பார்த்துப்பாங்க. அண்ட் அது வளர வளர அதுக்கு தேவையான நியூட்ரிஷன், ஒரு பூச்சி பிடிக்காமல் அது எல்லாத்தையும் பார்த்து இது பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஒரு பேரண்டோட வேலையை தவிர கார்பெண்டர் மாதிரி ஒரு ஃப்ரேம் போட்டு இதை தான் பண்ணணும் அப்படின்னு வளர்த்தோன்னே அந்த குழந்தைங்களும் சந்தோஷமாக இருக்காது. ஃப்ரேம் அடிக்கிற நம்மளும் சில சமயம் ஆணி குத்தலாம், சுத்தியில் கையில் படலாம், நம்மளுக்கே வலிக்கும். அதனால நீங்கள் கார்பெண்டர் பேரண்டிங் பண்ணணுமா ஒரு கார்டனராக இருக்கணுமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.